வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் அகாடமிலேருந்து இந்த டிஎன்பிசி தமிழ் புக் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதோட பில்லு குவாலிட்டி சரியில்லை, அதெல்லாம் நான் தச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் இருக்குங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஏதோ தெரிஞ்சது பார்த்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் வச்சாங்க பாருங்கள் ஒரு மிஸ்டேக். இங்கே பாருங்கள், தேப்பு மீனாட்சி சுந்தரன் அவங்க தான் சிலபஸில் இருக்காங்க, அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேப்பு மீனாட்சி கொடுத்து யாரை என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவங்கள பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்று என்ன பண்ணும், தேப்போ மீனாட்சி சுந்தரனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கணும். இல்லையா தேப்போ மீனாட்சி டைட்டில் கொடுத்துட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள், ஊர் வந்து திருச்சிக்கு அருகே திருச்சிராப்பள்ளி அயவயத்தூர் அதவயத்தூரில் பிறந்தவர் யாருன்னா மகாவித்வான். இவர் பிறந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புலமை கதிரவன் போற்றப்படும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். ஆனால் இவனு கொடுத்துருவாங்க. அது அடுத்தோட புக்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, பாதியை கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கரெக்டாக. இங்கே பாருங்கள், இவருடைய மாணவர்கள் யார், இவருடைய மாணவர் யார், தோப்போ மீனாட்சி மாணவர் யாருன்னா ஊவேசாமா தியாகம். இதெல்லாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க, மகாவித்வான் மீனாட்சியோட மாணவர்கள் வருவாங்க. இவருடைய மாணவர் 2 பேர், அகத்திலிங்கம் பொற்கோ பணி பாருங்க. இவர் திருவாவடுதுறை மாவட்டத்தில் தலைப்பணியாக இருந்தாங்க. யார், தோப்போ மீனாட்சி சுந்தரம். என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் இங்கே பாருங்கள், இந்த கண்டென்ட் கரெக்டாக குறிப்புன்னு கொடுத்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. யார், தோப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பாருங்கள், மீனாட்சி சுந்தரனா தமிழகங்களை தேடிக்கண்டு வழியில் செவிசிறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவராக சுப்பிரமணியம். இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வரும், தோப்பா மீனாட்சி சுந்தரம் வரும், வராது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இங்கே பாருங்கள், தலைப்புறாம் பாடுறது யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இதுவே தோப்போ மீனாட்சி சுந்தரம் யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் யாருன்னு இவங்களுக்கே தெரியல. தெரியாமல் இப்படி ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதை படிக்கிறவன் தெரியாதவன் முன்ன படிக்க தெரியாதவன் முதல்ல படிக்கிறவன் படித்தான், அவன் தொலைஞ்சான். இதெல்லாம் பார்த்தானே என்ன ஆகுறது. இங்கே பாருங்கள், இங்கே ஊவேசா பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஊவேசாவோட நூல்களில் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவிதை நூல்னு கொடுத்து சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் எழுதுனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர். இவர் தான் இதை எழுதியிருக்காரு, ஊவேசா இதை எழுதலை. இதை போய் இங்கே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஊவேசாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டு மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அதாவது படிச்சு கூட எழுதலாம்னு வச்சுங்க. இங்கே இதுதாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒன்று தோப்போ மீனாட்சி சுந்தரனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கணும். இல்லையா இப்படி டைட்டில் கொடுத்து மகாவித்வான் கொடுத்தா ஒரு டீட்டெயில் ஒருத்தரை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கலாம் அப்படின்னு தெரியும். இதில் பாதி அவர் பாதி, அது என்ன பாதி, ஆள் பாதி ஆடை பாதி மாரி இந்த சொல்லுவாங்கள்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி மாரி ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இப்போ இவ்வளோ பெரிய அகாடமி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தகங்கள் வச்சு தேவையில்லாமல் வச்சுதல் என்னமோ கொடுத்துருப்பாங்க. இங்கே நாங்கள் புத்தகங்களை உருவாக்கவில்லை இது பண்ணுறோன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே அந்த புத்தகம் பாருங்க, வி டோன்ட் ஜஸ்ட் பிரிண்ட் வி கிரியேட். புத்தகங்களை நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலையா, க்ரியேட் பண்ணுறாங்களே. எப்படி இப்படி வந்து மாற்றியா நல்லா க்ரியேட் பண்ணுறீங்க போங்க.